Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி 2024 ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கான இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. லிமிட்டட் பீரியட் தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை எதெல்லாம் கவர் பண்ணுறோம், எந்த மாதிரி கவர் பண்ணுறோம் எல்லாமே நான் சொல்கிறேன். இந்த மெத்தட் எனக்கு ஓகேவாக இருக்குன்னா இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி பார்த்துருவோம். ஸோ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பேசிக் ஃபவுண்டேஷன் ரொம்ப வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லும் போது ஃபஸ்ட்டு விஷயம் யூபிஎஸ்சிக்கு எதெல்லாம் தேவையாக இருக்கோ அதுக்கான என்சிஆர்டிஸ் ஃபுல்லாக நம்ம வந்து முடிக்கிறோம். 6லேருந்து 12th வரைக்கும் எல்லா என்சிஆர்டியும் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். என்சிஆர்டி மட்டும் தான் கவர் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது கிடையாது. எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் நம்ம லக்ஷ்மிகாந்த், ஜிசி லியாங் அது நம்ம வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட், இப்போ என்ன கேள்வி அப்படின்னு சொல்லும் போது என்சிஆர்டி எனக்கு ஏன் வந்து இப்போ எனக்கு அவசியம், நான் படித்து ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், நீங்கள் படித்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அதிகமான பேசிக்கான கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேசிக்கான கேள்விகள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களால் அடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். ஒரு என்சிஆர்டியும் ஒரு சாப்டரையும் லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோவை நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். எல்லா வீடியோவும் தமிழில் அதுக்கான விளக்கமும் அதுக்கான நோட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருவோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து டைமுக்கு வரணும், 8 மணிக்கு வரணும், 10 மணிக்கு வரணும் அந்த மாதிரி கிடையாது. இது எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு டாப்பிக்குமே ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லாக நான் வந்து கொடுத்துருவேன். லைஃப் டைம் வேலிடிட்டி 24/7 அக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் 2025 ப்ரிப்பேர் பண்ணாலும் இல்லை 26 ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் என்ன தான் அவங்க வந்து புக்ஸை மாற்றினாலும் இந்த பேசிக்கான விஷயங்கள் எங்கேயும் வந்து பின்னாக மாறாது. ஓகே, ஸோ கிளாஸ் எந்த மாதிரி வந்து இருக்கும், எப்படி கொண்டு போவீங்க, அது எல்லா விஷயமும் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு டாப்பிக்கும் எந்த மாதிரி கொண்டு போகும் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நோட்ஸ் எப்படி வந்து நான் மேக் பண்ணும் அதை நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரைட்டு. ஸோ எந்த என்சிஆர்டி நமக்கு வந்து பின்னாக தேவைப்படும், எதெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம், இந்த விஷயங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். இப்போ ஜியோகிரஃபியில் வந்து 6 புக் இருக்குது அப்படின்னா மொத்தமாக 8 சாப்டர் வந்து இருக்கும். 4 வீடியோஸ் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஒரு வீடியோவும் எல்லா டாப்பிக்குமே எதுவும் மிஸ் பண்ணாமல் எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருப்போம். ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு 3 மாதத்துக்குள்ளே மினிமம் 2.5 மாதத்துக்குள்ளே உங்களால் என்சிஆர்டியை ஃபுல்லாக வந்து முடிக்க முடியும். இப்போ ஆகஸ்ட் 15 பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அக்டோபருக்குள்ளேயே என்சிஆர்டி ஃபுல்லாக வந்து முடிச்சிருவீங்க. என்சிஆர்டி மட்டும் இல்லாமல் இப்போ லக்ஷ்மிகாந்த் பொறுத்த வரைக்கும் ஒரு 70 வீடியோ கிட்ட வந்து பின்னாக்க இருக்கும். அந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ பெரிய புக்கை நீங்கள் ஷார்ட் டைமில் சீக்கிரமாக வந்து பின்னாக்க முடிக்க முடியும். அதுக்கு நான் வந்து கேரண்டி. நீங்கள் டெமோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து பின்னாக்க புரியும். ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட் விஷயம், இந்த என்சிஆர்டிஸை பேஸ் பண்ணி இதுக்கான டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து பின்னாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே டெஸ்ட்டிங் இருந்தால் தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயமா வந்து பின்னாக இருக்கும். என்சிஆர்டி பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்துருக்கும். சயின்ஸுக்கு தேவையான முக்கியமான சாப்டர்ஸ், முக்கியமாக தீம்ஸ் இன் ஹிஸ்ட்ரி இது நம்ம வந்து கவர் பண்ணுறோம். லாஸ்ட் இயர் கோர்ஸ் போடும்போது இதை வந்து கவர் பண்ணலை. பட் அதிகமான கேள்விகள் இங்கே கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் இது நம்ம கவர் பண்ண போகிறோம். ஏன்னா எனக்கு 6 to 8 ஹிஸ்ட்ரி படித்தாலே போதுமானதாக இருக்கும். பட் இருந்தாலும் இங்கேயும் கேள்விகள் கேட்கறதுனால நம்ம இதையும் வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேவா, ரைட்டு. ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலான ப்ரைஸு 3600 நம்ம வந்து பின்னாக வச்சிருக்கோம். பட் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர்னால 3000 நம்ம வந்து வச்சிருக்கோம். இது லிமிடெட் பீரியட் வந்து இந்த ஆஃபர் வந்து இருக்கும். இதில் கவர் பண்ண போகிற விஷயங்கள் எல்லாம் என்சிஆர்டிஸ் வந்து இருக்கும். ஒரு 300 வீடியோ கிட்ட கவர் பண்ணுவோம். அண்ட் லக்ஷ்மிகாந்த் புக் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும். ஜிசி லியாங் அண்ட் ஸ்பெக்ட்ரம் அண்ட் நோட்ஸ் இதில் வந்து பின்னாக இருக்கும். சங்கர் கணேஷ்கான வீடியோஸில் வந்து இருக்கும். இது எல்லாமே கம்பைன் பண்ண ஒரு விஷயம் தான் 3000 rupees அப்படின்ற விஷயம். இது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. டெமோ பாருங்கள், எனக்கு இந்த கிளாஸ் ஒர்த்தாக இருக்குன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ டே பை டே எப்படி நம்ம வந்து கொண்டு போக போகிறோம், எந்த மாதிரி படிக்கலாம், அதுக்கான பிளானும் நான் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டெமோ வீடியோ பார்த்துட்டு பிடிஎஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம். ஏன்னா பே பண்ண போகிறது நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணால் யூபிஎஸ்சி கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கரெக்டாக இருக்கும். இன்னொரு 10 மாதம் கிட்ட டைம் வந்து பின்னாக்க இருக்குது. இந்த 10 மாதத்தில் 2.5 மாதம் நீங்கள் என்சிஆர்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக வந்து பின்னாக ஃபீல் ஆகும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம டெலகிராமில் போட்டுக்கிட்டு இருக்கோம். யூடியூப்பில் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இதை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.